வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பர் அமுதமிகள் சமையல். இன்றைக்கி என்ன சமையல் வீடியோனா ஒரு துவையல் தாங்க. இது மூலிகை துவையங்க. அதாவது தூதுவளை. இது வந்து எமிழ்ச்சம இலைங்க. எமிழ்ச்சமலை இலை இருக்குல்ல, அதனோட கொழுந்து, எமிழ்ச்சங்கொழுந்து. பொருங்கையெல்லாம் காமிக்கிறேன். இது வந்து நார்த்த இலைங்க. இங்கே பாருங்கள், நார்த்த இலையோட கொழுந்து இது. இதோட நம்ம கருவேப்பில்லை, அதாவது கொழுந்து கருவேப்பிலையாக தான், எல்லாமே கொழுந்து தாங்க. கொழுந்தாக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நாளும் சேர்த்து நம்ம அரைக்கும் போது வதக்கி அரைக்கணும். இதுக்கு ஒரு மீடியம் தக்காளி, 4 வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கிடையாது, அதனால் நான் இதை சேர்த்து அரைக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து அரைங்க. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வதக்கணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மூலிகை இலைகளை வதக்க வந்து கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க. ஒரு 10 பல் பூண்டு, 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். தக்காளி, அது கூடயே வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஏற்கனவே சொன்னேன், என்கிட்ட இருந்து பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. நீங்கள் சின்ன வெங்காயம் கட்டாயம் சேர்த்துக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதை ஊற்றி நல்லா வதக்கிக்குவோம். நம்ம அரைச்சி அப்படியே சாப்பிட போகிறோம். இது தாளிசம்லாம் பண்ண போகிறதில்ல, அதனால் நல்லாவே வதக்கிக்கிடணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 2 வெள்ளாரியும் சேர்த்துக்குவோம். அதுவும் கிடச்சிச்சு வீட்டுக்கிட்டேயே, அதையும் சேர்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கிராமப்புறத்தில் கிடக்கிற அரிய வகை மூலிகைங்க. அப்புறம் பக்கத்துலேயே நம்ம வீட்டுக்கிட்டேயே மணத்தக்காளி செடியும் இருந்துச்சு. அதுலேருந்து 2 கொத்து மணத்தக்காளி கீரையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிக்கிறலான்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மணத்தக்காளி கீரை, தூதுவளை, நார்த்தங்கொழுந்து, வல்லாரைக்கீரை, நார்த்தங்கொழுந்து மாதிரி திருப்பியும் நார்த்தங்கொழுந்தே சேர்த்துக்குவோம். அப்புறம் எமிழ்ச்சங்கொழுது, கருவேப்பில்லை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிடணுங்க. ஏன்னா நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா அந்த எண்ணெயிலேயே சுருளை அப்படியே கிண்டுனிங்கன்னா வதங்கிடுங்க. நல்லா வதக்கி அந்த நார்த்தா இலை வாசம், எல்லா இலை வாசம் வந்து சுத்தமாக வதக்கிக்கவே முடியலைங்க. அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. நல்லா நம்ம வதக்கிட்டு ஆற வச்சு அப்புறம் அடித்து காமிக்கிறேன். மூலிகை துவையல் வதக்கினாலே நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சி சாரில் கொடுத்து அரைச்சிட்டு வரும். இது அம்மிலையும் வச்சு அரைக்கலாம், மிக்சிலையும் வச்சு அரைக்கலாம். செமையான துவையங்க. அது அடிச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம 6 வகை மூலிகை வச்சு அரைச்சோம் துவையை. செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ தட்டில் சாதத்தை போட்டு நம்ம தாளித்து வச்ச நெல்லிக்காய் ஊறுகாயில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாதத்தில் துவையலை போட்டு சாப்பிட்டோம்னா பித்தம், வாந்தி, மயக்கம், எல்லாம் பசி இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருங்க. அந்த துவையை செமையாக இருக்குங்க. ரொம்ப சத்தான துவையை இது. கட்டாயம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க சட்டி சோறே காலி பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.